நலமாக இருக்கவும் வளமாக இருக்கவும் வாழ்த்திக் கொண்டு ஆம், வேறு நீங்கள் திருமண வாழ்த்து சொல்லும் பொழுதுதான் வாணி நானும் ஒரு முகப்புத்தகத்தில் காத்திருந்தேன். இப்பொழுது உமா காண்டிவனின் அண்ணா அது இறந்து நேற்று நாங்கள் சொல்லி அவெல்லாம் தெரிவித்தோமே. எனக்கு தெரியல, நான் இப்பொழுதுதான் பார்த்தேன்னு எனக்கு தெரியல. தெரிய இல்லையான்னு சொல்லக்கூடாது. நாங்கள் நேற்று சிந்த நேரத்தில் அப்போ கேட்க இல்லை இல்ல கேட்க இல்ல வாணி. செய்திருந்தேன் நான் நேற்று. நான் இப்ப பார்த்த பொழுதுதான் அதுவும் இருந்தது தெரியலையே. அப்பதான் பார்த்தேன், பேர்களை பார்த்தோட அவருடைய அண்ணா என்ன இதுக்கண்டு செய்யறது, தெரியும். ஆத்மா சாந்தி அடையும் பிரார்த்தனை செய்து கொள்வோம். 61ஆம் ஆண்டு பிறந்தவர் என்றால் இளமாள் தானே. ம், ம், 60 ம். 61ஆம் ஆண்டு. ஆமா ஆமா, 61 61. ஆமாம் ஆமா. என்ன தெரியுமா வாணி? சுவைனம் இல்லை, இருக்குது. சுவாயினமா இல்லையா? அவரும் இவரெல்லாம் சேர்ந்து 21ஆம் தேதி ஊருக்கு போக டிக்கெட் எல்லாம் போட்டுக்கிறார்கள். ஓ தெரியும். இப்போ இவர் வந்து இருக்கிறது ஃபீல்டு அவர் முன்சங்கில் பார்க்கலையாம். அப்போ 2 பிள்ளைகளாம், ஒரு கல்யாணம் கட்டிட்டார், ஒருவர் 2 ஆம்பளை பிள்ளைகள், புவிதாஸ் பாரதாஸ். அப்போ காலையில் எழும்பி இது மினிக்க போடுறவராம். அப்போ அதுக்காக பாத்ரூமில் போய் குளிக்கவோ ஏதோ போயிருக்கிறார். போனவர் அப்படியே விழுந்திருக்கிறாரா. அப்போ என்ன நடந்தது தெரியல, ஆனால் ஹார்ட் அட்டாக் இல்லை அப்படின்னு சொல்லுகிறார்கள்னு சொல்லியிருந்தார். ஆனால் விழுந்தவர் இப்போ கல்யாணத்துக்கு பிறகு மனைவி காலையில் வந்து போனால் தானே. இப்போ பிறகு நம்ம பார்த்துருக்குறோம், இங்கே போனவரை காலில்ண்டா அப்படியே மல்லாக்க விழுந்திருக்கிறார். விழுந்து பின்னால் விழுந்த அப்புறம் தான் அடிபட்டதாம். நரம்புட என்ன மூளை மண்டது. அதான் என்ன நடந்த நிறையா ஹார்ட் அட்டாக் வந்து விழுந்தாரா, தலைக்கு விழுந்தாரா, அல்லது ப்ரெஷர் கூடிட்டா, டயபெட்டிக்கும் இருக்கா. அப்போ கொஞ்சம் வேலைகளும் கூடலாம். இவ்வளவு தகவலும் தான் நேற்று உமா அவர்கள் அறிய தந்திருந்தார். கவலையாக இருந்தது என்றால் அவர் எடுத்தது வந்தது பார்த்தது கல்யாணம் கட்டி எல்லாம் வச்சது அவர் தானாம். சரியான கவலையாக இருந்தது. கடந்த இப்ப அண்மையில் என்னோட கதைத்தேர தாயத்துக்கு போறது சொல்லி இருந்தார். அண்ணா உண்ணானன் தான் போறோம் வந்து சும்மா என்னோட எங்கட ஊர் தானே காண்டிபன். அப்ப கதைத்தே பொழுது சொல்லி அதுதான் கால கஷ்டங்கள் நேரங்கள் என்ன நடக்குமா இருக்கு இந்த நேரம் தெரியும். ஒன்றுமே வருத்தம் இல்லையா? சும்மா இருந்தவர வருத்தம் இல்லையா? டயபெட்டிக், ப்ரெஷர்கள், இனி டென்ஷனுகள் அதடியா என்ன நடந்துட்டு தான் தனியா போறேன்டா போல வேறொரு அலுவல் போகணும்னு சொல்லி அவன் கதைக்க சொன்னேன். அந்த அண்ணாவோடையும் தான் கூட்டிட்டு தான் போறேன்னு சொன்னேன். ஆத்மசாந்திகம் தான். நீங்கள் நல்லா கலக்கலாக இருக்கிறீங்க. சிவப்பு 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 சட்டை சிவப்பு, லிப்ஸ்டிக் சிவப்பு, பொட்டை சிவப்பு, மரம் சிவப்பு. மரம் சிவப்பு இல்லை, செம்மஞ்சள் இல்லை தனி. அவ்வளவு லிப்டிக் நான் சிவப்பு பூசையில் வணி மருவுக்கு தான் மரம் தான். நான் எல்லாத்துக்கும் மச்சிங்க இருக்கு. நாளைக்கு இரவு பிறக்கிற வருஷம் முன்ன சிவப்பில எத்தில பிறக்குதோ தெரியாது, என்ன கலர்ல பிறக்குது. இல்ல இல்ல, அது என்ன சொன்னவர் லைட் மஞ்சளா நீலம் நீலம் என்று சொன்னார். நீல கலர், நீலமும் சிவப்பும் இன்னும் சொன்னார். நீலமும் இன்னும் ஒன்று சேர்ந்தான் சொன்னார். நீலமும் சிவப்பும் என்ற மாதிரி தான் கேள்விப்பட்டோம். சொன்னது காதல விழுந்தது பாணி. என்ன இருக்கு அதை போட வேண்டிய ஆயிரட்ட பச்சை தான் வச்சிருக்கோம். பச்சையும் புகப்படும். 14ஆம் தேதி திங்கக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. நாளைக்கு இரவு தான் பிறக்குது. இப்ப சனி இரவு பிறக்குது. 14ஆம் எங்களுக்கு இரவண்டேக்கல தாயத்துல இரவண்டா எங்களுக்கு பின்னிரம் தானே மணி நாளைக்கு. பின்னிரம் தானா 4 மணிக்கு. ஆமா, இங்கத்த நேரம் 4 மணிக்கு பிறகு. ஞாயிற்றுக்கிழமை நாளாண்டைக்கு ஞாயிற்றுக்கிழமை கை விசேஷம் என்று சொல்லி இருந்தார்கள். சரி, இப்பொழுது அனைவருக்குமே புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் கேள்விக்கணைகள் வாரம் 544 இணைந்திருக்கிறீர்கள். உங்களது பெயர்களை கொடுத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு அபிக்குட்டியும் இருக்கிறார், ஆத்மிகா இருக்கிறார். இணையவர்கள் எல்லாம் சின்னவர்கள் இளையவர்கள் லீவில் இருக்கிறவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். பெயர் போடக்கூடியதா இருக்கிறதா? போட்டுட்டேன். நாங்க பாருங்க, நீங்க போட்டுட்டீங்களா? நான் ஷேர் பண்ணல. வார்
2 பேர் இணைந்திருக்கிறீர்கள். இதுக்கிடையே பத்மினி ஜெயமலர் இணைந்திருக்கிறார். அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்கள் நேற்று செய்வதாக இருந்தால் செய்து கொள்ளுங்கள், அல்லது வாரக்கிழமை செய்யலாம். என் பக்கம் கேள்வி இருக்கின்றது. அவரும் விடுமுறையில் நிற்கிறபடியா? அபிராமியும் நினைஞ்சிருக்கிறேன். உங்களுக்கு தெரியலையம்மா, வரும் தான் பாருங்க. சரோஜினி அண்டி நினைஞ்சிருக்கிற எனக்கு தெரியல. பாருங்க உங்களோட பேர் என்ன, உங்களுக்கு வந்திருந்தாண்டா வெயிட் பண்ண சொன்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொண்டு இருங்கள். ப்ரோக்ராமுக்கு இணையலாம், பிரச்சனை. ஓகே, வெயிட்டிங்ல இருக்குது. ஓகே ஓகே, என்ன தேங்க்ஸ் அம்மா. கத்தடிப்பு கடலில் வந்தா கொஞ்சம் கஷ்டம். ஜெசி மணிவண்ணன் இணைஞ்சிருக்கிறார். அம்மா வந்திருக்கிறார். நேவி செண்டி இணைஞ்சிருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கும் அன்புறவுகள், நீங்கள் விவேகமாக இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வழமை போல கேள்விகளுக்கான பதில்களுக்கு முன்னர் வரும் 45 கேள்விகளுக்கு 200 புள்ளி வீதம் இருக்கிறது. ஆனால் 12 செகண்டுகள். இறுதியாக வரும் 5 கேள்விகளுக்கு 10 செகண்ட் 1000 புள்ளிகள். அதில் உங்களை மாற்றுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இருக்கிறது. அவதானமாக நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். எவ்வளவு வேகமா வாணி 550வது வரப்போகுது என்று பாருங்க. இன்று தொடங்கின மாதிரி கிடக்கு பாருங்க. இவ்வளவு காலம் பேரம் என்றாலும் கிட்டத்தட்ட 11 வருடம் ஆகுது. 11 வருடம் முடிஞ்சது வந்துட்டுதான். ஆமா, தொடர்ந்து செய்தது தானே நீங்க. ஆனா உண்மையில் நான் அந்த விடுமுறையில எடுத்தது குறைவு தான். அந்த வக்கான்சி போனா தானே நீங்க அது அங்கேயும் முயற்சி இது பாருங்க. இல்லையா முயற்சிக்கலாம். நீங்க தெரியாது இந்த 4 கிழமை இல்ல போயிருக்கல. மாறி ஆக்கள் வந்துடுங்க. பிறகு கிடைச்சல் இந்த முறையும் செய்வது சரி வராது. ஒன்று வீடுகுடி விட்டல் 10ஆம் தேதி உங்களுடைய பெரிய இல்ல இந்த காணிக்குல கட்டின ஒருவர் பெரிய நாக்கள் இந்த அவர் வந்து 10ஆம் தேதி குடி ஊட்டினா மற்றவர் ஆவணிக்கு குடி விட்டார். அப்ப ஒருத்தருக்கு ஜூன் மாசம் 10ஆம் தேதி. நீங்க அடுத்தமா தானே என்ன பயணம்? ஆமா, ஜூன் மாசம் 4 வாரமும் செய்ய. இல்ல, மே மாசம் கடைசி நாள் 31ஆம் தேதி பயணம். ஆனால் ஜூன் மாசம் 4 வாரமும் செய்யமா. 4 வாரம் கிட்டத்தட்ட தெரியல. ஏனென்றால் 29ஆம் தேதி பிறகு வந்தா தெரியல என்ன நாள் வருதுன்றது பார்ப்போம். சனி ஞாயிறு வந்தா அங்காளிக்கிழமை செய்யலாம், பிரச்சனை. யார் ஒரே மாதிரி படங்களை போட்டிருக்கிறது? அபி ஜெயா கத்தரி பூவாரு ஜெயமலரா எல்லாரும் ஒரே படத்தில் வந்திருக்கிறீங்க. வாய் இது யார் இதுக்குள்ள விளையாடுறது, டேட் பார்க்கறது? சரி, ஓகே. இல்ல, ஜூலை மாசத்துக்கு வரைக்குள்ள தான் பாணி நான் செய்யலாமா? அப்ப எத்தனை மாதம்? 2 மாதம் கொள்ளையா? இல்ல, ஜூன் மாசம் 6ஆம் மாசம் கொள்ளுடே. 6ஆம் மாச கடைசியில் வர்றபடியால் அந்த மாசத்துக்கு செய்ய முடியாது. ஜூலை மாசம் முதல் கிழமை. சரி, இது ஒட்டே மாதிரி பொறுங்க பார்க்குறேன். ஒட்டே மாதிரி படத்தோட வாராக்கள் இப்பொழுது 9 நேயர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க. காட்டா ஹாட் கிஸ்ஸு 2 பொம்மைகள் எல்லாரும் ஒரே மாதிரி போட்டிருக்கிறதா எனக்கு பெரிய ஆச்சரியம். அந்த கத்தரி என்னண்டு அப்படி வருமா? அப்படி 1 2 இல்ல 3 தான் அப்படி இல்ல அவர்கள் போட்டா தான் வரும். அதான் எல்லாரும் ஒரே மாதிரி போட்டுக்கிறாருன்றது இல்ல. 1 2 3 4 பேர் வந்திருக்கணுமா கொஞ்சி கொண்டு 2 9 நேயர்கள் இணைஞ்சி இருக்கிறார்கள். என்ன ஒருவர் இணையுங்கள் பார்க்கல. செல்வியாஜி எனக்கு ஏதோ இணையது இல்ல, ஒரு 2 நிமிஷம் தாங்க ஒரு கட் பண்ணி வர்றதுக்கு. ஓகே, அது வருது இல்ல, கனெக்ட் ஆகுது இல்ல. ஓகே, நன்றி. ஓகே, நன்றி.
லைஃப்ல இப்ப 10 பேர் இணைஞ்சிருக்கிறதாக இங்கால வந்திருக்குது. ஆனால் 9 பேர்ட்ட பேர் தான் காட்டுது எனக்கு. இப்ப பாணி நாளைக்கு நாளாண்டக்கா கோயிலுக்கு போறதா இல்லையா? நாளைக்கு நாளை பின்னாடி தானே பிறகுது. ஆமா ஆமா. ஆனா உங்களுக்கு பின்னேரம் பிறந்தாலும் உங்களுக்கு கோயிலுக்கு அதுக்கு உங்களுக்கு இப்ப பார்த்தா 3 மணிக்கா உங்களோட நேரம் 4 மணின்றீங்களா 3 மணியா? அது தெரியாது. நாலண்டார்கள் அது சரி. நான் நாளை போக மாட்டேன். நாளண்டே தான் காலையில் எழுந்து குளிச்சு மொழிகிட்டு அப்படியே போக சரியா தானே. நாளை ஃபுல் ஷாப்பிங் நாளை வேலை கூட. சனிக்கிழமை ஒரு நாள் தான் எல்லாம் செய்கிறது. ஞாயிறு ஆறுதெல்லாம் வடி வாழம்பி மொழிகிட்டு கோயிலுக்கு போயிட்டு கோயிலுக்கு அப்படி சொல்கிறோம். ஆனால் அங்கே கால் வைக்கலாமல் இருக்கும் ஜனம். ஓ ஞாயிற்றுக்கிழமையும் தானே. பெரிய பெரிய கோயில்ன்றபடி நல்ல பிரச்சனை இருக்காது. நீங்கள பொங்குறீங்களா இல்லையா? நான் செய்கிறேன். நான் இந்த முறை வித்தியாசமாக வேறு ஏதாவது செய்வோம்னு யோசிக்கிறேன். செய்ய பொங்க எல்லாத்துக்கும் நான் சும்மாவே இப்போ நல்லதுகள்ண்டா செய்கிறது இனிப்பாக ஏதாவது செய்யணுமெண்டு பொங்கியவ என்ன நாங்கள் சாப்பிட போகிறோம். அது 4 நாளைக்குள்ள பட்டு கிடக்கும். இனிப்பு பலகாரம் இப்ப வந்து எங்கட விட்டே முந்தி செய்யறோம் நாங்கள். இப்ப பெருசா அதை செய்தாலும் நான் தான் கூட சாப்பிடுறது. அப்புறம் டேப்லெட்டையும் குடிக்கணும் கொண்டு போட்டு அது பார்க்க அதை விட்டா சொல்லிடுவோம். அல்லது தோதல் அப்படி மஸ்கட் தோதல் அதுகள் தான் கூட முந்தி நடுகளும் செய்கிறது. இப்ப விட்டாச்சு. இல்ல இப்ப கன நாளா மஸ்கட் தோதல் பக்கம் செய்யல. கொண்டு வருவாவே 1008 பலகாரங்கள் செய்திருக்கிறா. அதில் அனுப்பலையே கொஞ்சத்தை இல்ல அவ சனிக்கிழமை சில வேடே இல்லை. இன்றைக்கு நாளைக்கு இல்ல வார சனி வருவான்னு வருவன்னு சொன்னா தெரியல. எங்களுக்கும் பக்கத்துல இருக்கிறார்கள் கொண்டாடினார்கள். நாங்களும் எதிர்பார்த்தேன் தருவார் வஜிதா சொல்லி தானே எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடுவோம். அப்படி பார்த்தேன். அதான் வஜிதா திங்கக்கிழமை வரட்டும். நாளைக்கு வஜிதா விட்ட பாட்டியாக்கும். இங்கே தொடர்ந்து நடக்கின்றது. போகிறார்கள் வருகிறார்கள். நல்ல பளபள சட்டைகள் உடுப்புகள் பார்க்க நல்லா இருக்கு. நிறைய பேர் தானே எங்களுக்கு. இன்றைக்கு சில வேளையில் என்னோட வேலை செய்யற மொரோக்கா பிள்ளை உண்டு. அவர் நேற்று வேலை, நான் நேற்று லீவு உண்டபடியா இன்றைக்கு வருவார். அப்ப சில வேளையில பெரிய அந்த பக்லாவா அதுகள் எல்லாம் செய்வார். கொண்டு வருவார்னு நினைக்கிறேன். சரிவாணி நாங்கள் ஆரம்பிச்சுக் கொள்வோமா? பாருங்க இவருடைய பெயர் இணைஞ்சி இருக்குது உண்டு. பத்மலோஜினி லோஜினியோட பெயர் இணைஞ்சிட்டாவா இருக்கிறாரோ? ஓகே அப்ப சரி நான் ஆரம்பிச்சுக் கொள்வேன். கேட்டு வணக்கம் அன்புறவுகளே. மீண்டும் உங்களுக்கு காலை வணக்கத்துடன் உங்களது கேள்விகளை நான் ஆரம்பித்துக் கொள்ள இருக்கின்றேன். கேள்விகளை நீங்கள் அவதானமாக உள்வாங்கி பதில்களை விவேகமாக போட்டுக்கொள்ளுங்கள். இப்பொழுது 11 அன்புறவுகள் இணைந்திருக்கிறீர்கள். உங்களது பெயர்கள் எல்லோருடையும் எனக்கு பார்க்க முடியாமல் இருக்கிறது. அதனால பிறகு நான் நன்றி. இப்பொழுது உங்களுக்கான கேள்விகள் ஆரம்பமாயிருக்கின்றது. அவதானம் முதலாவது கேள்வி வரவில்லை. 2வது. ஓகே. 30 வருடம் வாழ்ந்தவனும் இல்லை. இதுக்கான பதில்களை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. முதலாவது கேள்வி கொடுத்தேன், அதுக்கு வேண்டாம். முடி 30 வருடம் தாழ்ந்தவனும் இல்லை என்று பெரிய கஷ்டம் ஒன்று இல்லை உங்களுக்கு. நீங்கள் அவதானமாக யோசித்து போட்டீங்கள் என்றால் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். மெல்ல பாயும் தண்ணீர், கிழக்கே வெள்ளம் வரும், பொழுதும் அபாயம், கல்லையும் குழியாக்கும்.
அபிராமி நீங்க 2 தரம் வாசிச்சு பாருங்கம்மா. அப்ப உங்களுக்கு அது என்ன மாதிரின்னு விளங்கும். மேல் இருக்கிற அந்த இது நீங்கள் அடுத்ததில் எதில் பொருந்தும் என்று பாருங்கோ. நன்றி நன்றி அம்மா, அவதானமாக செய்யுங்கள். வலுத்தவனுக்கு வாளை, இளைத்தவனுக்கு எள்ளு. செலவை வரையறு. 2 தரம் வந்திருக்கிறது. நீங்கள் முதலாவதுக்கு போடுங்கள். கடைசிக்கு போட்டு இருக்கிறீங்களா? ஓகே, இப்ப 2 இது போட்டு இருக்கிறீங்கள். இல்ல நான் ஒன்று தான் போட்டேன். நான் அது பரவாயில்ல. முதலாவதுக்கு இப்ப போட்டேன், நான் புளி என்று வந்திருக்கு. இல்ல முதலாவதும் சரி. 5 பேர் போட்டு இருக்கிறீங்க முதலாவது இல்லையா? நானும் போட்டிருக்கிறேன், அது புளி என்று வந்திருக்கு. இல்ல தனியா நான் இழைத்தவனுக்கு வேறு ஒருத்த போடணும்னு விட்டுட்டேன். பருப்போம் 5 பேர் போட்டு இருக்கிறீங்க. முதலாவதுல போட்டிருந்தவர்கள் பத்மினி, வேற யார் போட்டுக்கிறீங்க முதலாவதுல என்று சொல்லுங்கள். மோகன் வாணி 2வது தானே போட்டீங்க? இல்ல முதலாவதுக்கு. நீங்கள் வாணி வேற யார் முதலாவதுக்கு போட்டவர்கள் தயவு செய்து சொல்லுங்கள். அதுவும் சரியான பதில். உங்களுக்கு 200 புள்ளி சேர்க்க வேணும். அப்ப கடைசியா சேர்த்து போட்டு இப்படி நான் 3வதுக்கு போட்டேன். சரியானது போடல. சரியானது சரி. முதலாவதுக்கு போட்டவர்களில் 3 இன்னும் யார் யார் போட்டீர்கள்? சரோஜினி அக்கா, நீங்கள் உங்களது குரல் வருகிறது. சரோஜினி போட்டு. ஓகே, வேற யார்? என்ன 20 பேர் வருவோம். ஜெசி போட்டாரு தெரியல. நானும் போட்டேன். அது 3வதுக்கு தான் போட்டேன். அது பிள்ளையா நல்லவனுக்கு 2 ஒரே பதில் தானே. எனக்கு சரி, ஜெசிக்கு சரி 3வது. சரியானதுக்கு சரி. எங்களுக்கு சரிதாத்தான் வந்திருக்கிறது. சொல்ற அவர் சொல்ற 2ம் சரி, 3வதும் சரி, முதலாவதுக்கு போட்டாக்கள சொல்லுங்கன்னு சொல்றாரு. இப்ப முதலாவதுக்கு போட்டவர்களுக்கு 200 புள்ளி கூட்ட வேணும். அதனால முதலாவதுக்கு போட்டவர்கள் சரி. இன்னும் 20 இருக்கிறார்கள். அடுத்ததில் பார்ப்போம் யார் போட்டீங்களோ சொல்லுங்கள். ஓகே, நன்றி. நானும் தான் போட்டேன். நீங்கள் போட்டது சரியக்கா. வாய் சர்க்கரை. நீங்கள் 3வது போட்டவர்களுக்கு சரியானது. அது ஆட்டோமேட்டிக்கா உங்களது புள்ளி 200 வரும் உங்களுக்கு. வாய் சர்க்கரை, வாழ்வு இழக்கும், கை கருணைக்கிழங்கு, சில காலம். கை கருணைக்கிழங்கு. 6வது கல் துணை பூட்டி ஓர் கற்துணை என்றது. ஆனால் உண்மையில் வர வேண்டிய சொல் அதுல கல் துணை பூட்டியோர் கடலில் பாச்சினும் என்னும் பதிகத்தை பாடியவர் யார்? நாங்கள் படிக்கும் பொழுது கட்டுணை பூட்டியோர் கட்டுணை பூட்டியோர் என்றுதான் படிப்போம். ஆனால் அதனால உண்மையான கருத்து கல் துணை பூட்டியோர். இது அப்பர் திருநாவுக்கரசர்தான். அது எனக்கு மாறிட்டுதே, இங்கே போயிட்டு. திருக்கடை காப்பு என்னும் பெயரால் அழைக்கப்படும் திருமுறைகள் எவை? முதலாவதுக்கான பதில் 4, 5, 6. 2வதுக்கான பதில் 1, 2, 3. 3வதுக்கான பதில் 7, 8, 9ஆம் திருமுறை. 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை தான் சரியான பதில். 8வது கேள்வி. திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தரை பல்லக்கில் சுமந்த இடம் எது? திருநாவுக்கரசர் திருப்பூந்துருத்தி, திருப்பெருந்துறை, திருவேடகம். திருப்பூந்துருத்தி யாருக்கு வரையில் என்ற? சரோஜினி. எனக்கு வாணி, உங்களுக்கு கேள்வி வந்துடுதா? எனக்கு வந்தது. வருது. ஓகே, வரையில் என்றா உங்களோட பக்கம்தான் பிரச்சனை. காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் என்ன? வரையில் என்றா மீண்டும் கண்டு பாருங்கள். உங்களது பெயர் அப்படியே இருக்கும், உணையுங்கள். புனிதவதி, திலகவதி, சிவஞானவதி.
புனிதவதி என்பது சரியான பதில். மலையர் என்னும் பெயரால் அழைக்கப்பட்டவர்கள் யார்? மலையர் என்னும் பெயரால். பாண்டவர், கௌரவர், சோழர். பாண்டவர் என்பது சரியான பதில். யாக்கல், ஓகினி, அபிராமி, ஜேசி, கலைவாணி, ராஜினி, பத்மினி, நேவிசக்கா, ஜெயமலர், ராதிகா, சரோஜினி அக்கா இணைஞ்சிருக்கிறீங்க. ஓகே, எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். பார்ப்போம் 2வது சுற்றில் மாறுபடுதான். வடமொழி. இப்பொழுது அதுக்கான தமிழ் சொல்லை பாருங்கள். அசூயை ஏற்கனவே தந்த சொற்கள் தான். பொறாமை, முறைகேடு, அப்பொழுது. அசூயை ஆனா என்ன நெய்யை என்ன. மற்றவர்களை பார்த்து நாங்கள் பொறாமைப்படுவதை அசூயை என்று சொல்வார்கள். பொறாமை. ஆச்சரியக்குறி. இன்று நீண்ட காலத்து பிறகு வந்திருக்கிற ஒருவருக்கு இப்ப நாங்கள் சொல்லும் பொழுது உடல்நலம், வழிமொழிதல், வியப்புக்குறி. வியப்புக்குறி. கலா ரசனை. துன்பம், தொல்லை, கலைச்சுவை. கலைச்சுவை. 14வது கேள்வி. சம்மதி. சம்மதி. செய்தி, தொடர்பு, ஒப்புக்கொள். செய்தி, தொடர்பு, ஒப்புக்கொள். ஒப்புக்கொள் என்பது சரியான பதில். 15வது கேள்வி. திகில். விரைவு, அதிர்ச்சி, வழக்கு. அதிர்ச்சி என்பது சரியான பதில். சொந்த ஊரில் ஒருவன் பெயருக்கு மதிப்பு. இது எடுத்து செல்வான் புத்திசாலியே நாம் முன்னுக்கு வரும். பெண்கள் அனைவரும் கற்புக்கரசிகள் தான். அயலூரில் அவன் சட்டைக்குத்தான் மதிப்பு. அயலூரில் அவன் சட்டைக்குத்தான் மதிப்பு. உனது ஒவ்வொரு தவறும் காரை கொடுக்கலாம், உன் எதிரியை உத்தமனாக்கிவிடும். வாயை கொடுக்கலாம். உனது ஒவ்வொரு தவறும் உன் எதிரியை உத்தமனாக்கிவிடும். 18வது. ஊனைகள் வாழும் இடத்தில் அவனுக்கு உதவி செய். எஜமானை கீழே தள்ளாமல் விடாது. பறவைகள் பட்டினி கிடப்பதில்லை. ஊனாய்கள் வாழும் இடத்தில் பறவைகள் பட்டினி கிடப்பதில்லை. அவசர காதல் சீக்கிரம் சூடாகி அதிர்ஷ்ட குறிகளாக தெரியும். அவனுக்கு உதவியை சீக்கிரம் குளிர்ந்து விடும். சீக்கிரம் குளிர்ந்து விடும். தாய் வார்த்தை கேளா பிள்ளை. நாய்வாய் சீலை ராஜாளி என்றே கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். தாய் வார்த்தை கேளா பிள்ளை. நாய்வாய் சீலை.
பிராக்கா, லோகினி, ஜெசி, கலைவாணி, ராஜினி. ஓகே. 21 பிரசுரம். ஏற்புடைய தமிழ். எதிருரு, வெளியீடு, நிழலுரு. பிரசுரம். வெளியீடு. வாந்தி பேதி. விடுபடுதல், கக்கல், கழிச்சல், மேற்கட்டி. வாந்தி பேதி. கக்கல், கழிச்சல். ஜோடித்தல். அழகு செய்தல், பேரழகு, ஒரு நிகர். ஜோடித்தல். அழகு செய்தல். ஸ்தானம். இடம், அழிவு, அண்மை. இடம், அழிவு, அண்மை. இடம் என்பது சரியான பதில். ஜன்னல். ஐயம், சாளரம், ஜனனம். ஜன்னல், சாளரம். முதலில் ரேடியோ அலைவரிசையை கண்டுபிடித்தவர் யார்? எடிசன், கிரகாம்பெல், ஹர்ட்ஸ். ரேடியோ அலைவரிசை ஹர்ட்ஸ் என்பவர் தான் கண்டுபிடித்தார். ஐக்கிய அரபு எமிரேட் என குறிப்பிடப்படும் கூட்டமைப்பில் மொத்தமாக இருக்கும் நாடுகள். முதலாவது 5, 7, 9. 5 புலையில 5, 7, 9. முதலாவதானது 5. அது 7 நாடுகள் தான் இருக்கிறது. இமயமலையின் வடக்கு தொடர் அழைக்கப்படும் பெயர் என்ன? இமயமலையின் வடக்கு தொடரை. சகயாத்திரை, குருஷிகா, ஹிமாத்ரி. வடக்கு தொடர். ஹிமாத்ரி என்பதுதான் அதற்குரிய பதில். 29 10 பாட்டு நூல்கள் அளவில் சிறிய நூல் எது? 10 பாட்டு நூல்களின் அளவில சிறிது. மதுரை காஞ்சி, குறிஞ்சி பாட்டு அல்லது முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு. இறுதியாக வரும் 5 கேள்விகளை தவிர மிகுதி கேள்வி அனைத்தும் அண்மையில் வந்த கேள்வி. இரத்த புற்றுநோய்க்கு பயன்படும் சிறந்த மூலிகை தாவரம். இரத்த புற்றுநோய்க்கு கரிசலாங்கண்ணி, கீழாநெல்லி, நித்திய கல்யாணி. நித்திய கல்யாணி தான் புற்றுநோய்க்கு சிறந்த மூலிகை தாவரம். கீழாநெல்லியும் அது என்ன ஒரு வருத்தத்துக்கானதுதான். அது 2670, ரோஜினி 1974, கலைவாணி வாணி மேலேறி விட்டீர்கள் 1914. ஜெசி. ஓகே, அடுத்தது 4வது இதுக்கு பார்ப்போம். இன்னும் 20 கேள்விகள் இருக்கின்றது. அண்மை
வேகமாக போட்டீர்கள் என்றால் உங்களது புள்ளிகளில் மாற்றம் ஏற்படும். அருகில், அவ்விடம், அடைய. அருகில் 32வது. ஆனம், தெப்பம், கல், சுரை. இதில் 2 பதில்கள் சரியான பதில். ஆனம் யாரோ அதிர்ஷ்டசாலிகளால் பார்க்கலாம். 200 புள்ளி இருக்கிறது, பார்ப்போம். கல் என்பது சரி, தெப்பம் என்பது 10 பேர் போட்டுக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். அலங்கார விளக்குகளில் பயன்படுத்தப்படும் மந்த வாயுவின் பெயர் என்ன? புரோமின்ட், ஆர்கன், மஸ்டர். அலங்கார விளக்கில் மந்த வாயு ஆர்கன் என்பது சரியான பதில். முதலில் வைரஸை கண்டுபிடித்தவர் யார்? டெமாக்ரிடியல், ஜவனோஸ்கி, லூயி பாஸ்டர். வைரஸை கண்டுபிடித்தவர். ஜவனோஸ்கி என்பவர் தான் கண்டுபிடித்த. லூயி பாஸ்டர் விசநாய்க்கடி மருந்தை தான் கண்டுபிடித்த. லேமினாரியா எனப்படும் பழுப்பு பூச்சியிலிருந்து பெறப்படும் பொருள் அயோடின் அல்லது காவியம் அல்லது பென்சிலின். அயோடின் அல்லது காலியம் அல்லது பென்சிலின். இதில் இருந்துதான் இந்த மருந்து கண்டுபிடிக்கிறார்கள். அயோடின் என்பது அதில் வரப்படும் பொருள். வானவில்லின் வெளிப்புற பகுதியில் காணப்படும் நிறம் இது. வெளிப்புறத்தில் காணப்படுகிறது. நீலம், சிவப்பு, ஊதா. ஊதா நிறம்தான் வெளிப்பகுதியில் காணும். 7வது. நீல பச்சை பாசியில் உள்ள நிறமியின் பெயர் என்ன? நீல பச்சை பாசி. லோசோன், ஹைட்ரோசைன், பிலிரூபின். நீல பச்சை பாசி. ஹைட்ரோசைன் தான் அதில் காணப்படுற பெயர். அது நிறமி. 38. உலகிலேயே பட்டு உற்பத்தியில் 2ஆம் இடம் வசிக்கும் நாடு? அமெரிக்கா, சீனா, இந்தியா. இரண்டாம் இடம் வைப்பது இந்தியா. முதலாவது சீனா, 2வது இந்தியா. அசைபோடும் பாலூட்டிகளின் இறப்பை அழைக்கப்படும் சிறப்பு பெயர். அந்த பாலூட்டிகளின் இறப்பையை ஊமன் அல்லது லிம்ப் பார்பியூலிட்ஸ். ஊமன் என்று சொல்வார்கள் இறப்பை. 40. வேட்டுவ வரி என்னும் பாட்டுக்குரிய நிலம் எது? வேட்டுவ வரி என்னும் பாட்டுக்குரிய நிலம் மருதமா, முல்லையா, பாலையா? நிலங்களில் ஒன்றுக்கு வேட்டுவ வரி அந்த பாட்டு இருக்கிறது. அது பாலை நிலத்துக்குத்தான் அது வரும். இனிய வரும் கேள்விகள் அவதானமாக போட்டுக்கொள்ளுங்கள். சோகம், குற்றம், துயரம், நிறுவு. சோகம். துயரம். 42. தீர்க்கதரிசி
ஆவதறிவர் புதுமுறை அமைதியான தீர்க்க தரிசி. ஆவதறிவர் புதுமுறை அமைதியான. ஆவதறிவர் என்பதுதான் தீர்க்கதரிசி. பிரகாரம் தனி, சுமை, சுற்று. பிரகாரம் சுற்று. 44வது பிரயோகி. பயன், கையாளு, தூய. கையாளு. வினாடி. மேற்கட்டி, அகன்ற, நொடி. நொடி என்பது சரியான பதில். ஓகே, இப்பொழுது அடுத்தது முதலாவது 2வது நேயர் 1000 புள்ளி. அடுத்தவரும் கொஞ்சம் வித்தியாசம். ஓகே, இனி வேகம், விவேகம், வேகம், விவேகம். மீண்டும் உங்களுக்கான 1000 புள்ளிக்குரிய கேள்விகள். வேகம், விவேகம். 1963 சோவியத் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் K-33 சரக்கு கப்பல் ஒன்றுடன் ஒன்று மோதியது. இது எந்த நாட்டில்? பின்லாந்து, ஸ்வீடன், இங்கிலாந்து. இன்றைய தினம் வரலாற்றில் நடந்தவைகளில் வருகிற கேள்விகள் தான் இப்பொழுது வரும் கேள்விகள். இது பின்லாந்தில் நடைபெற்றது. இன்றைய தினம் 12ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 63ஆம் ஆண்டு நடைபெற்றது. இலங்கையில் கட்டாய அரசு சேவையை ஒழிக்கும் ஆணையை பிரித்தானிய அரசர் பிறப்பித்தார். இது எந்த ஆண்டு? 1836, 34, 32. கட்டாய அரசு சேவையை 1832 என்பது 3 போட்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். 48. 1983 பிரித்தானியா திரைப்படமான காந்தி எத்தனை ஒஸ்கார் விருதுகளை வென்றது? 7, 8, 9. 7, 8, 6. 1983ஆம் ஆண்டு காந்தி என்ற திரைப்படம் அது எத்தனை ஒஸ்கார் விருதுகளை பெற்றது? 7. அது 8 ஒஸ்கார் விருதுகளை பெற்றது. 7 பேர் போட்டிருக்கிறீர்கள். சிறப்பு வாழ்த்துக்கள். ஏமலர் வந்திருக்கிற சிறப்பு வாழ்த்துக்கள். அபிராமி, ஏசி. அடுத்து இன்னும் 2 கேள்விகள். கரண்டி இல்லாதவனும் நண்பன் இல்லாதவனும் கையை சுட்டுக் கொள்ளுவான். இது எந்த நாட்டுக்குரிய பழமொழி? பிரித்தானியா, ருமேனியா, அரேபியா. கரண்டி இல்லாதவனும் நண்பன் இல்லாதவனும் கையை சுட்டுக் கொள்ளுவான். அரேபியா. ஒரே ஒருவர் போட்டிருக்கிறீர்கள். அவருக்கு சிறப்பு வாழ்த்துக்கள். 50வது இன்றைய தினத்துக்கான கேள்வி. இன்றைய 12ஆம் தேதி 4ஆம் மாதம் குழந்தைகள் நாள் ஒரு நாடு கொண்டாடுகிறது. அது எந்த நாடு? கொலம்பியா, பொலிவியா, லைபீரியா. இன்றைய தினத்தில் குழந்தைகள் நாள் கொண்டாடுகிற ஒரு நாடு பொலிவியா தான் இன்றைய தினம் கொண்டாடுகிறது. 2 போட்டிருக்கிறீர்கள். மிக சிறப்பு. அதிர்ஷ்டம் யாரை அழைத்திருக்கிறது? ஓ, ஏமல. 4961 புள்ளிகளை பெற்றிருக்கிறார். மிகச் சிறப்பு. ஏமல. 2வது ஏக்கா 4607 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். ஏமலர், உங்களுக்கு மிக சிறப்பான பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். ஏக்கா 4607. நேவி சக்கா
4489 ஜியாக்கா, நேவிசக்கா மூவரும் பார்க்க வேணும். 200 புள்ளிகளை கூட்டி அடுத்ததுல பார்க்கிறேன். 4வது அபிராமி கெட்டிகாரி 4198 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். அம்மாவும் பிள்ளையும் அடுக்கடுக்க வந்திருக்கிறீர்கள். சிறப்பு வாழ்த்துக்கள். ஜெசி நீங்கள் 4078 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். ராகினி 3944 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். அபி, ஜெசி, ராகினி 6 பேர். 7வதால் லோஜினி 3915 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். பத்மினி 3165 புள்ளிகள். சரோஜினி அக்கா 3068 புள்ளிகள். கலைவாணி மோகன் 2827 புள்ளிகள். ராதிகா 754 புள்ளிகள் பெற்றிருக்கிறீர்கள். ஆமா, எல்லாம் வந்த கல்விதான். வாணி, சரோஜினிக்கா முருங்கவாரன். எனக்கு 200 கூட்ட வேணும். வெயிட் பண்ணுங்க. வாரன் லோஜினி. ஓகே, ராஜினி. உங்கள் அனைவருக்கும் மிக மிக சிறப்பான வாழ்த்துக்கள். உங்களுக்கு இதில் கூட்டுல முதலாவது வந்த இப்ப இதுல 200 புள்ளிகள்ல பத்மினி, வாணி, சரோஜினி அக்காண்டே பார்க்க வேணும். நீங்கள் முதலாவது கபோட்ட நீங்கள் அப்ப அது பிரச்சனை இல்லை. நீங்கள் முதலிடத்தில் நிற்பதனால் நீங்கள் 5000 கிட்டத்தட்ட 200 வராது. 150 சும்மா பாட்டா கூட சரி. 5000 புள்ளிகளே தாண்டி இருப்பீர்கள். மிக சிறப்பான வாழ்த்துக்கள். ஜெயாக்கா அதில் ஜெயாக்கா சத்தத்தை காணையில. ஜெயாக்கா 3வது தான் போட்டீங்க. 3வது தான் போட்டேன். சரி, என்ன ஒரு ஆள் அதுல போட்டு இருக்கிறீர்கள்? யார் என்று தெரியாது. நான் இதில் வந்திருந்த அடிப்படையில் எடுத்து வச்சிருக்கிறேன். நான் பிறகு முடிஞ்ச பிறகு நான் புள்ளி போடும் பொழுது உங்களது புள்ளிகளை பார்த்துக் கொள்றேன். சரியா? அனைவருக்குமே மிக மிக சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக மிக சிறப்பு. எல்லோருக்குமே மிக மிக சிறப்பு. ஏதாவது கேள்விகள் டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நான் அடுத்த 5 புள்ளி கேள்வியை கிடைக்க போறேன். உலக வாழ்த்துக்கள். முதல் வந்த கேள்விகள் ஒன்று எனக்கு தெரியாதுங்க. அப்புறம் அந்த இதுகள் எல்லாம் மற்றபடி நல்ல கேள்விகள் வந்து உங்களுக்கு ஜெயாக்காக்கல அந்த கஷ்டம் இல்லை. கேள்விகள் காக்களுக்கு இல்ல. நீங்கள் அதோட அந்த பழமொழிகள் நீங்கள் முதலாவது அதெல்லாம் சொல்லுவாங்க. பின்னுக்கு வந்ததுல கடைசி மற்றதுக்கு அதுதானே ஆக்கள் முன்னுக்கு வர்றது. புள்ளி கேள்விகளுக்கு மிக சிறப்பு. நீண்ட காலத்துக்கு பிறகு ஜெயமலர் நீங்கள் இணைஞ்சு சிறப்பாக முதலாவதா பண்ணீங்கள். அபிக்குட்டி நீங்களும் 4வது இடத்தில் 6 புள்ளியை பெற்றிருக்கிறீர்கள். மிக மிக சிறப்பு. அம்மாவை முந்தி வந்திருக்கிறீர்கள் தானே. மிக மிக சிறப்பு. அபிராமிக்கு வாழ்த்து கூறத்தான் மேடம். தெரியாது. அவ்வளோ சரி. இப்பொழுது நான் உங்களுக்கு வரே இல்லையா? நகுலவதி தில்லத்தவன் அவர்கள் வெளியில நிக்கிறார் போல நடக்குது. இப்பதான் அவருடைய பெயர் வருகிறது. 5 புள்ளி கேள்விக்கு நீங்கள் உங்களுக்கு பதில் சொல்ல முடிஞ்சால் நீங்க சொன்னீங்கள் என்றால் அவருக்கும் புள்ளி வரும். இப்பொழுது நீங்கள் நான் கேட்கிற கேள்விக்கு 2 கேள்வி கேட்கிறேன். 2 கேள்வி கேட்பேன். அதில் நீங்கள் ஒவ்வொருவராக பதிலை சொல்ல வேண்டும். நீங்கள் இன்றைய கேள்விக்கு நீங்கள் சத்தம் ஒன்று வந்து போகிறது தெரியும். ஹலோ, யாருக்கு சத்தம் வந்து போது கேட்கவில்லையே? அத்தலோஜினியா யாருக்கு? வாணி யாத்திய குரல் ஒன்று வந்து போறது. வந்து போறவர்கள் ஒழுங்கு அவர்கிட்ட நீங்க கேள்வி சொல்லுங்க. அதான் கேள்வியை நினைக்கிறேன். நீங்கள் பதில கேட்கும் முதல் எல்லாரும் வந்து கத்தாமல் ஒவ்வொருத்தரா சொல்லுங்க.
யார் முதல் பெயரை சொல்ல போறீங்களா வாணி? ஒவ்வொரு தடவை வர போறீங்களா? அபி கை ஏத்திட்டார். முதலாவது அபி. Okay. இல்ல நீங்க அது தேடி வரைக்க நீங்க முதலா ரெண்டாம் அது ரெண்டாவது அது நீங்கள் தேட இது தேட தேவையில்லை. உடனே சொல்லி போட்டு போகலாம். நான் ரெண்டாவது யானடீசன் ரெண்டாவது. ஏக்கா, இது மூன்றாவது தேட இருக்கா? லோஜினி 4வது. பத்மினி 5வது. வாணி ஜெயமலர் வாணி 7. பொறுங்க ஜெயமலர் வாணி. பத்மினி கமலாந்தன் 5வது சொன்னேன் நானு உங்களுக்கு. ஆமாம் ஆமாம். பொறுங்க நான் 6வது. 3 பொறுங்க 4 5 6 7 8 நேவிசக்கா 9 கூட வா. இல்ல நான் 6வது சொன்னேன். எனக்கு பிறகுதான் வாணி சொன்னா 7வது. இல்ல 6வது ஜெயமலர் சொல்லிட்டேன். அவ சொல்லி எனக்கு பிறகுதான் ஜெயமலன் சொந்தம் வந்தது. எனக்கு பிறகு ஏதாவது நம்பரை போடுங்க பிரச்சனை. நான் குலவதி அவர்கள் போடுங்க. சரி, எனக்கையாவது போட்டு விடுங்க. சரி. இப்ப நீங்க சொல்லாதான் சொல்ல போறீங்க. இப்ப பொறுங்க. சரி, நீங்கள் இந்த நம்பர்ல பொறுங்க. நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் அடுத்ததுல நான் தாரேன். பொறுங்க. ஜெசியும் இருக்குது. ஓகே ஜெசி, நீங்கள் 9க்கு வாங்கோ. 9 அல்ல 10க்கு வாங்கோ. ஓகே நன்றி. நீங்கள் வடிவா. எனக்கு 9 நம்பர் போட்டிருக்கீங்களா? ஆமாம். சரியா, நன்றி. 9. இப்ப பொறுங்க. நம்பர் நான் வராதாக்கள் யாராவது இருந்தா உங்களோட நம்பரை அப்புறம் சொல்லி போடுங்க. அபிராமி முதலாவது, ஜெயாக்கா, ராஜினி, லோஜினி, அடுத்த பத்மினி, ஜெயமலர், வாணி, சரோஜினி அக்கா, நேவிஸ் அக்கா, ஜெசி. சரியா? இப்ப நான் தந்த அடிப்படையில நீங்க சொன்னா சரி. பிறகு வந்து எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் ஓகே ஓகே. சரி, இப்ப அபிக்குட்டி நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப மற்றவர்கள் பதில் சொல்லும் பொழுது திரும்பி வந்து யாராவது 2ஆம் தரத்துக்கு இணைச்சு பதில் சொன்னால் அவர்களோட முதல் எடுத்த புள்ளிகள் இருக்காது. ஆனபடியால் அவதானமாக யோசிச்சு ஒரு தடவை முதல் ஒரு புள்ளி சொல்லுங்க, பதில சொல்லுங்க. என்னம்மா? பிறகு நான் திரும்பி வர சொல்லி கூப்பிட்டா நீங்கள் வாங்க, அல்லது உங்களது 6 புள்ளியை இழந்துடுவீங்கள். விளங்குதா? ஓகே. அவதானமா ஜெயமலன், நீங்களும் நீண்ட நாள் வரையில அவதானம். பதில் சொல்லும் பொழுது ஒரு தடவை பதிலை சொல்லுங்கள். மற்றவர்கள் பதில் சொல்லும் பொழுது சொன்னீங்கன்னா உங்களது இந்தியா 7 புள்ளி போயிடும். இப்பொழுது புது ரூல்ஸ்கள் கவலாமா? சரியா குட்டி? ஓகே. உங்களுக்கான கேள்வியை தருகிறேன். இந்த இலகுவான 2 கேள்விதான் எடுத்து வச்சுக்கிறேன். பொறுப்பு இல்ல இல்ல, இது ஒரு பெரிய கஷ்டம் இல்ல. இப்ப அபியே சொல்லி கொண்டு போறேன். அபிய சொல்ல விட்டாலே இதுல 5க்கான பதில் உடனே சொல்லுவார், எனக்கு தெரியும். சரி, இப்ப அபி உங்களுக்கான முதலாவது கேள்வி. உலகில அதிகமாக விரும்பி சாப்பிடுற இறைச்சி சரியா? எந்த வகையான இறைச்சிகளை சாப்பிடுவார்கள் என்று நீங்க சொல்லுங்க. கேள்வி ஓகே. ஒன்று சொன்னா சரியா? நீங்கள் இறைச்சி சாப்பிடுற நீங்கள். ஆனபடியால் ஒரு இறைச்சி என்னென்றாலும், ஆனால் கேள்வி என்னென்றால் அதிகமாக விரும்பி சாப்பிடுற இறைச்சி வகை சொல்லுங்க. ஆட்டிறைச்சி. வாழ்த்துக்கள். ஓகே. அடுத்த 2வது ஜெயாக்கா. கோழி. வாழ்த்துக்கள். ஓகே. 3வது ராஜினி. நன்றி. வாழ்த்துக்கள். ஓகே. அடுத்தால் ரோஜினி. ஆமாம். ஓ ரோஜி மான். குட்டி, நீங்கள் சத்தம் போடாதீங்க. அம்மா பதில் சொல்லும் பொழுது நீங்கள் தயவு செய்து கத்தாதீங்க. அச்சா குட்டி. ரோஜினி, உங்களோட பதில் எனக்கு விளங்கல. மான் இறைச்சின்னு சொல்றேன். எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. வாழ்த்துக்கள். அடுத்தால் நான் பத்மினி சொல்லுங்க. உடும்புராட்சி. உடும்பு. வாழ்த்துக்கள். நான் கடைசியா தான் சொல்லுவேன் உங்களோட பதில்களா. ஓகே. இப்பதான் சொன்ன
சொன்னேன் நான் சத்தம் போடாமல் இருக்க வாரேன்னு. அடுத்தது வேற யாரு சொன்ன? ஜெயமலர். மாடு. ஜெயமலர் என்ன மாடா? ஆம். வாழ்த்துக்கள். அடுத்தாள் 7 நம்பர். வாணி. 7 நான் வாத்து. வாத்து. சரோஜினி மேரேஜ். நவலவதி சொல்லலாமா? கொஞ்சம் பொறுங்க உண்டாலும் கேக்குறீங்க இல்ல? பொறுங்க அவ சரோஜினி அக்கா வாணி வாத்தல்ல சொன்னீங்க. சரோஜினி அக்கா என்ன சொன்னீங்க? நான் வாத்து. மர சொன்னீங்க, இப்ப மான் சொன்னீங்களா? இல்ல முதல் மரையும் சொல்லி மானும் சொன்னீங்களே. இப்ப அதத்தான் விளங்குறதுக்காக மரையும் சொல்லி மானும் சொன்னீங்க. சரி, சிறப்பு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, அடுத்தாள் நான் தானே. பொறுங்க அவதிப்படாதீங்க. நேவிச்சக்கா வாத்தில இது வான்கோழி. வாழ்த்துக்கள். அடுத்தாள் ஜெசி. முயல் இறைச்சி. நான் பிறகு சொன்னாக்கள்டே சொல்லி போட்டு பிறகு நான் திரும்பி உங்கள்கிட்ட வருவேனா? அடுத்தாள் நகுலாவதி, நீங்கள் ஒன்று சொல்லுங்க. பன்றி இறைச்சி. பன்றி. வாழ்த்துக்கள். பன்றி சொல்லி இருந்தார் ராஜினி. ஓகே, இப்ப நான் மரே சொல்லுறேன். இப்பதான் திருப்பி சொன்னேன். நான் வாய வச்சுக்கொண்டு திருப்பி சொல்லாதீங்க. இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு புள்ளியும் எடுக்கிறதுக்கு இல்ல அவதானம். வாருன்னா இப்ப வந்தாக்கள்ல எல்லாரும் சொல்லி இருக்கிறீங்க சரியா? பொறுங்குவார். ஓகே, இதில் பன்றி இறைச்சி சரியானது. இதுதான் உலகில அதிகமாக சாப்பிடுவது பன்றி. ராஜினி, உங்களுக்கு சிறப்பு வாழ்த்துக்கள். இரண்டாவதாக கோழி ஜியாக்கா சொல்லி இருந்தார், சிறப்பு வாழ்த்துக்கள். மூன்றாவதாக மாடு ஜெயமலர் சொல்லி இருந்தார், அவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நான்காவது ஆடு சொல்லி இருந்தார் அபிராமி, அவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 4. அடுத்தது வான்கோழி நேவிசக்கா சொல்லி இருந்தார். 5 முயல் சொல்லி இருந்தார் ஜெசி, 6 சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்து மான் இறைச்சி யார் சொல்லி இருந்தார்? மான் லோஜினி சொல்லி இருந்தார். வேற ஒரு ஆள் வாத்து சொல்லி இருந்தார் வாணி, சிறப்பு வாழ்த்துக்கள். பொறுங்குவான். அடுத்து மாடு வந்துட்டு ஜெயமலர். ஓகே, இப்ப இதில் 1 2 3 4 5 6 7 8 எல்லாம் ஒரே ஒரு இறைச்சி அதிகமாக சாப்பிடுவார்கள். நான் சொல்லுவா? இல்ல, சொல்ல முடியாது. சொல்லி உங்களோட புள்ளிய நடக்கிறதா சொல்லுங்க. சொல்ல போறீங்களோ? சொல்ல போறீங்களா? சொல்ல இருக்கிறதா சொல்றேன்டா சொல்லுங்க. சரி, அபி நீங்க ஆரம்பிச்சு கொள்ளுங்க. நீங்க சொல்லுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாம் ஒரு இறைச்சி, எண்ணம் ஒன்று அதிகமாக விரும்பி சாப்பிட இறைச்சி. நீங்கள் முயற்சி செய்து பாருங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப சொன்னதுகளை விட்டுட்டு, சரியா? சொன்ன இறைச்சிகளை விட்டுட்டு பாருங்க. பன்றி, கோழி, மாடு, ஆடு, வான்கோழி, வாத்து, முயல், மான் இவ்வளவும் சாப்பிட்டு இருக்கிறார்கள். ஆனால் ஆசிய நாடுகளில் இந்த இறைச்சி அதிகமாக சாப்பிடுவதாக இருக்கிறது. உங்களுக்கு பூனை இறைச்சி அதுவும் சாப்பிடுறார்கள் தான். பூனை சாப்பிடுறார்கள், நாய் சாப்பிடுறார்கள். அடுத்தால் கடல் என்று சொல்லுங்க ஜியாக்கா. என்ன ஒரு கேள்வி இருக்கிறது? அதுதான் நான் சொன்னேன். சொல்லும் போட்டுதான் சொல்லுவேன். நான் இனி சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. இரண்டாவதா ஜியாக்கா சொல்லுங்க. அடுத்த சொல்லாட்டிய ராஜினி. உடும்பு ராட்சி ஏற்கனவே பத்மினி சொல்லி இருந்தார். ஓகே, ராஜினி ஆமரட்சி. அடுத்தது லோகினி சொல்லுங்க. இப்ப எதுமே வாழ்த்துக்கள். என்னதான் பேசுனீங்க? என்ன அவ்வளவுதான்.
எலுமிச்சை தான் அதிகமாக சாப்பிடுகிறார்கள். சரி, நன்றி. இப்பொழுது என்ன ஒரு கேள்வி தருகிறேன், அதை நீங்கள் என்ன ஒரு கேள்வி வருங்க. இது தியாக்கா நேற்றைய திங்கட்கிழமை கேள்வியில் கேட்டிருந்தார். ஆனால் இந்த வாரம் அந்த கேள்வி மீண்டும் வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில நான் இந்த கேள்வியை கேட்கறதுக்கு எடுத்தேன். பொறுங்குவா இப்பொழுது மீண்டும் அந்த பேப்பர் வச்சேனே. காணேலி இங்க கொஞ்சம் பேப்பர்ல எழுதுற. சரி, இப்பொழுது உங்களுக்கான கேள்வி என்னவென்றால், இது நீங்கள் அவதானமாக கேளுங்கள். யாக்கா இந்த வாரம் இந்த கேள்வி தந்திருந்ததில் ஒரு நாடு அவர் போட்டிருந்தது, அது சரியாக அவர் எடுத்திருந்தார். ஆனால் அந்த ஆண்டு அடிப்படை எனக்கு தெரியல அவருன்னா. ஆனால் இந்த வார இதில் இப்ப நடக்கிற ஆண்டு 2024 படி இந்த இலவச கல்வி அடிப்படையில் வரும் 5 நாடுகள். ஆனால் அவர் நெதர்லாந்து என்று குறிப்பிட்டிருந்து சரி என்று போட்டிருந்தோம். ஆனால் அதுவும் ஏற்கனவே சரியான பதில். ஆனால் இப்பொழுது தற்சமயம் வந்த அடிப்படையில் இலவச கல்வி அதிகமாக கொடுக்கிற 5 நாடுகள். அதில் நீங்கள் ஒவ்வொரு நாடு நீங்கள் சொல்லி பார்க்கலாம். ஜெசி பொறுங்க, சொல்லுங்க. எனக்கு நீங்கள் கை வச்சினா தான் நல்லா தெரியும். தான் சொல்லிப்பேன். ஓகே, பொறுங்க. ஜெசி என்னம்மா? பின்லாந்து. பின்லாந்து. ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த சொல்லுங்க வாணி. இங்கிலாந்து. உங்களோட நாட்டுல இலவச கல்வி அதிகமா கொடுக்கறது தெரியாது. இருக்கல. மன்னிக்கவும் சொல்லி கேள்வி ஒருக்கா சொல்லுங்க. நான் கேட்கல, கேள்வி வெளியில போயிட்டு வந்தேன். இலவச கல்வி சரியா? நெதர்லாந்து நாடுதான் அதிகமான இலவச கல்வியை கொடுப்பதில் முதலாவதாக இருந்தது. இந்த திங்கட்கிழமை ஜெயாக்கா கேள்வி கேட்டிருந்து போட்டிருந்தோம். அது சரியான பதில். ஆனால் அது 2024 ஆண்டு படி இல்லை, 23 படிதான் வந்திருந்தது. ஆனால் 2024 ஆண்டின் கணக்குப்படி இப்பொழுது வந்திருக்கிற இதுபடி 5 நாடுகள் மீண்டும் வந்திருக்கிறது. நான் சொல்லிட்டு ராங்க போறேன். ஜெர்மனி என்று சொல்லிட்டு ராங்க தானே. ஓகே ஜெயாக்கா, வாழ்த்துக்கள். நான் பிரேசில் சொல்றேன். பத்மினி கமலாந்தன் இலவச கல்வி கொடுக்கலாம். நவுலவதி சொல்றேன். நான் பிரேசில் சொல்லிட்டேன். 5 நாடுகள் இலவச. நவுலவதி டென்மார்க் சொல்றேன். ஐயோ கடவுள். 5 நாடுகள் இலவச கல்வி கொடுக்குது 5 வருஷம். ஆமா. பொறுங்க. நகுலவதி டென்மார்க். பொறுங்க. பத்மினி எந்த நாடு? பிரேசில் சொன்னீங்களா? ஆமா. அதான் எனக்கு 5 புள்ளிக்குரிய கேள்வி கேட்காம விடுறது நல்ல. ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி என்னையும் டென்ஷன் ஆக்குறீங்க. ஏன்னா காதுக்குள்ள போட்டு இருக்கிறேன். அப்படியே எனக்கு 2ம் வெடிக்குது. பொறுங்கோ. இப்ப அமெரிக்கா இருங்கோ. ஜெசி சொல்லி இருக்கிறார், வாணி சொல்லி இருக்கிறார், ஜியாக்கா, நகுலவதி, பத்மினி சொல்லிட்டீங்க. ஓகே, அடுத்த சொல்லுங்க. ஒரு தடவை சொல்லுங்க. நான் சொல்றேன் ஸ்வீடன் என்று சொல்றேன். ஓகே, அடுத்த சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. பிரான்ஸ். சொல்லவா? பொறுங்கோ. அபிராமி பிரான்ஸ். சரோஜினி அக்கா சொல்லுங்க. நோர்வே. சொல்லாத மக்களுக்கு திருப்பி ஒரு சான்ஸ் வரும் தானே. ஓகே, இப்ப சொல்லி இருந்த நாடுகளில்
பின்லாந்து, இங்கிலாந்து, ஜெர்மனி, டென்மார்க், பிரேசில், ஸ்வீடன், பிரான்ஸ், நோர்வே சொல்லி இருந்தீர்கள். ஆனால் இதில் ஐயோ ஐயோ அவசரப்படுது. 2 நாடு இதில் வந்திருந்த நாடில் 2 நாடு சரியாக வந்திருக்கிறது. நான் எந்த நாடுன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, ஜெயமலரும் சொல்லலாம், ராஜினி சொல்லுங்க. நான் வந்த நாள் செய்யல, நாங்கள் அனுப்பிட்டு தான். நோர்வே வந்ததா? வந்துட்டுது. வந்துட்டுதா? ஆமா, வடிவா கேளுங்கோ. பின்லாந்து, இங்கிலாந்து, ஜெர்மனி, டென்மார்க், பிரேசில், ஸ்வீடன், பிரான்ஸ், நோர்வே இதில் 2 நாடு சரியாக வந்திருக்கு. நான் சுவிட்சர்லாந்து சொல்றேன். சுவிஸ் பொறுங்கோ. ஜெயமல நான் லோஜினி சொல்லவா? நீங்கள் ஒன்று சொல்லலாம், சொல்லுங்க. ராஜினி சொல்லல. லோஜினி ஆஸ்திரேலியா. நான் சொல்லி இருந்தா சொல்லி இருப்பேன் தானே, தமிழ் இல்ல. சரி, நான் சொல்லி இருந்தேன் ஏற்கனவே 2 சொல்லி இருந்தேன். 2 சரியாக வந்திருக்கிறது. ராகினி நீங்கள் சொல்லுங்க, நான் அடுத்த ரவுண்டுக்கு ஆக்களை எடுத்து போட்டு வாணிக்கு நேரம் போயிட்டது. சொல்லுங்க. நான் பிரான்ஸ் ஏற்கனவே பிரான்ஸ் வந்திருந்தது. ஓகே, வாழ்த்துக்கள். அபிராமி சொல்லி இருந்தார். சரி, நான் சொல்லவா? நோர்வே இல்லாம வந்து பொறுங்க வாருன்னா. ஐயோ, விளங்குதே இல்லையப்பா. நான் சொன்னாலும் விளங்குது இல்லையே. மண்டையில அடிச்சு சிவரெல்லாம் போய் அடிக்கணும். இப்பொழுது வந்து நான் இனி இந்த நாடுகளை திரும்பி உச்சரிக்க மாட்டேன். நீங்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், சரியா? இது 3ஆம் தடவை. பின்லாந்து, இங்கிலாந்து, ஜெர்மனி, டென்மார்க், பிரேசில், ஸ்வீடன், பிரான்ஸ், நோர்வே, சுவிஸ், ஆஸ்திரேலியா. இதில் வந்து ஜெர்மனியும் நோர்வேயும் சரியானது. ஜியாக்கா சரியாக சொல்லி இருந்தால், சரோஜினி அக்காவும் சரியாக சொல்லி இருக்கிறார். சரி, அடுத்த தரம் நீங்கள் என்ன 3 நாடு இருக்கிறது இப்போது வந்த அடிப்படையில் நீங்கள் திருப்பி சொல்லலாம். சரி, ஆரம்பிச்சு கொள்ளுங்க. வாணி சொல்லுங்க. ஸ்காட்லாந்து. ஸ்காட்லாந்து. ஓகே, வாணி ஸ்காட்லாந்து. வாணி அடுத்தாள் ஒவ்வொருத்தரா சொல்லுங்க, சொல்லி பாருங்க. நவுலவதி சொல்லுங்க. பின்லாந்து சொல்லியாச்சப்பா. அதுதான் முதல் ஜெசி சொல்லி இருந்தார். சரி, எது சொல்லல, அது சொல்லி அடுத்த 5 வரைக்கும் சொல்லுங்க. அடுத்தாள் ஒன்று சொல்லி கொண்டு போங்க. அது சொல்லுங்கம்மா. நோர்வேயா? நோர்வே ஏற்கனவே வந்து இருக்கிறது இல்லம்மா, சரி என்று சொல்லி இருந்தேன். வேற யோசிச்சு பாருங்க. அடுத்த தரம் அடுத்த இத்தாலி. ஓகே, சரியா? ஓகே. நீங்கள் இனி இப்ப சொல்லாதீங்க என்னம்மா. நீங்க தேடி பார்க்கலாம், இலவச. நீங்கள் இதுல கூகுள்ல அடிச்சு தேடினாலே வரும். ஓகே, அடுத்த அபிராமி சொல்லி இருக்கிறார். இப்ப வந்த 3 நாடும் பின்லாந்து ஏற்கனவே ஒருவர் சொல்லி இருந்தார். பின்லாந்தும் இல்லை, ஸ்காட்லாந்தும் இல்லை, இத்தாலியும் இல்லை. ஓகே, அடுத்த கடை சொல்லுங்க. நேரத்தை முடிக்க இல்ல 2 சொல்லி போட்டு முடிக்க. என்ன 3 நாடு இருக்கிறது. இதுக்கு உதவி தருவதுன்னா டக்கண்டு ஒரு நாட்டுக்கு உடனே தருவேன், உடனே பிடிச்சிடுவீங்கள். 2வது நான் சொல்லலாமா? சொல்லி இருக்கிறேங்க. 2ஆம் தரம் இல்ல, 1வது தடவைல ஆக்கள் சொல்லி முடியல பாருங்க. இல்ல, வாணி சொல்லி இருக்கிறார். சொல்லுங்க. நீங்கள் ஏற்கனவே இந்த இதுல சொல்லல தானே, சொல்லுங்க. நான் சொல்றேன். இந்தியா. யார் இந்தியாண்ட? லோஜினி இந்தியா. ஓகே, இந்தியா. அதுவும் பிள்ளை. அடுத்த அமெரிக்கா. அமெரிக்கா. பொறுங்க. அமெரிக்கா. ராஜினி அமெரிக்கா. நேவிசக்கா ஓத்ரிஷ். என்னமா? ஓத்ரிஷ், வியன்னா. இந்த ஓத்ரிஷ் சொல்லுவாரு. ஆஸ்திரியா. ஓத்ரிஷ், ஓஸ்திரியா. ஸ்பெயின் என்று சொல்லி பார்க்கிறேன்.
ஜெசி ஒஸ்திரியா என்பது சரியான பதில். ஒஸ்திரியா வந்து வியன்னா வந்து தலைநகரம். ஆமா, ஜெர்மனி சொல்லி இருந்தார்கள். அது சொல்லு புறங்கோவான் ஒஸ்திரியா. நீங்கள் என்ன ஒஸ்திரிஸ் சொல்லுவீங்க உங்களோட பாஷையில? எங்கட வாசல ஓத்ரிஷ் சொல்றாரு. ஓத்ரிஷ். நீங்கள் வந்து கூகுள்ல அடிச்சுட்டா வந்த நீங்க இப்ப? இல்ல கூகுள் இல்ல கேட்டேன். இல்ல நான் தெரியல கேட்டேன். சரியான பதில் போட்டாக்களுக்கு இப்பொழுது 3 பதில் சரியாக வந்திருக்கிறதா? சொல்லி பாக்குறேன். ஸ்பெயின். ஓ, அத பத்மினி சொல்லி நீங்கள் எழுதிட்டு சரியென்றா சொல்லி இருப்பீங்க. கனடாவும் தவறானது. ஓகே, சொல்லாதவர்கள் திருப்பி சொல்லுங்கள், அல்லது சொல்லாதவர்கள் சொல்லுங்க. என்ன 2 நாடு இருக்கிறது. என்ன ஐலண்டா இது? அயர்லாந்த சொல்றீங்களா? தார் சொன்ன வாணியா? அயர்லாந்தா சொன்னீங்க? திருப்பு என்னவோ என்னத்த சொல்றேன்னு தெரியாம. ஓகே, சொல்லி பாக்குறேன். அயர்லாந்து. ஓகே, அதுவும் இல்லையா? வந்திருக்கிறீங்கள். கிரீன்லாந்தும் இல்ல. யார் சொல்ற கிரீன்லாந்து? இல்ல, நீங்கள் வாணி வந்திருக்கிறீங்க கிட்ட. அப்ப ஐஸ்லாண்டா? சரி, ஐஸ்லாந்து என்பது சரியானது. எனக்கு இந்த ஐஸ்லாண்டும் ஐஸ்லாந்தும் என்ன ஒன்றா மாதிரி தான் எடுக்கிறேன் நான். இல்ல ஐஸ்லாந்து. சரி சரி, அடுத்த கடல் சொல்லுங்க. என்ன ஒரு நாடு இருக்கிறது? ஜெசி திருப்பி சொல்லிட்டாருக்கா? அது சொல்லலாம். அதான் இப்ப கடைசி தென்கொரியா. அங்க போவாதேங்க, அதுகளுக்குள்ள போவேன். இந்த நாடு வந்து 2 நாடு வந்து முன்னால் ஒரு நாடாக இருந்தது. இப்பொழுது சோவியத் செக் ரிபப்ளிக். செக் குடியரசு என்பது சரியானது. வாழ்த்துக்கள் சரோஜினி அக்கா. அதுதான் இப்போது வந்திருக்கிற அடிப்படையில் வந்திருக்கிறது. ஓகே, மிக மிக சிறப்பு. மீண்டும் இது வந்து இந்த 2024ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி ஜெர்மனி முதலாவதாக இருப்பது. ஜெர்மனி, 2வது நோர்வே, 3வது ஆஸ்திரியா, 4வது ஐஸ்லாந்து, 5வது செக் குடியரசு. சரி, உங்களோட புள்ளிகளை நான் பிறகு சேர்த்துக் கொள்கிறேன். இல்ல இங்க ஃப்ரீ அண்ட் இப்ப யுனிவர்சிட்டி எல்லாம் காசு, மற்றதுகள் ஃப்ரீ தானே? அதான் சொல்லணும். அதான் இல்ல, கூடுதலாக இலவச கல்வி கொடுக்கிறது. இலவசம். ஓகே, இலவச கல்வி கொடுக்கிறது. 2023ஆம் ஆண்டு வரையும் வாணி நெதர்லாந்து தான் முதல் இடத்தில் இருந்தது. இப்ப வந்து ஜெர்மனி வந்து விட்டது. இல்ல 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 2023ஆம் ஆண்டு நெதர்லாந்து இருந்தது. அது ஒவ்வொரு வருஷத்துக்கும் மாறுபட்டது. அது ஏற்கனவே டென்மார்க் இருந்திருக்கும். ஆனால் அந்த வருஷ அடிப்படையில் அதுதான் 2024ஆம் ஆண்டு கேட்டேன். 2024ஆம் ஆண்டு இப்ப ஏப்ரல் மாசம் வந்தது. இதன் கணக்கெடுப்பும்படி பல கேள்விகள் நான் 2024ஆம் ஆண்டில் எடுத்திருக்கிறேன். ஆனவரியால் அதை நீங்களும் அறிஞ்சு கொள்ளலாம், நானும் அதை அறிஞ்சு கொள்வேன். அதனால அனைவருக்குமே இணைந்து சிறப்பித்த அனைவருக்குமே மிக சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்து, அபி உங்களுக்கு மிகவும் மீண்டும் மீண்டும் சிறப்பான வாழ்த்துக்களம்மா. உங்களுக்கு நன்றியும் பாராட்டுகளும். நன்றியம்மா. இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகள் உங்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்து, அமைதியாக இருந்து சொல்லும் கொண்டாலும் கேட்க மாட்டீர்கள். உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது வாணி. நண்டு சொல்லுவாங்க. நண்டு வந்து அதுதான் நீங்கள் நண்டுகளாக ஜெயிப்பங்கள், நான் குண்டுகளாக உங்களது புள்ளியை அப்படியே கிள்ளி எடுக்குவேன். இன்றைக்கு ஒருவர் மானும் மறையும் சொல்லி இருந்தால் அவரது புள்ளியை இழந்திருப்பேன். ஒண்ணும் செய்ய முடியாது. அது எந்த புள்ள இல்ல தானே வாணி. ஏனென்றால் ஏற்கனவே நான் அபிக்கும் ஏமலரும் இன்றைக்கு நீண்ட காலத்துக்கு பிறகு இணைஞ்சபடியால் தெரியாது. ஏற்கனவே புள்ளியை இழந்தவர்கள் கூட திரும்பியும் சொல்றாங்கடா, ஒண்ணும் செய்ய முடியாது. எல்லாம் அவதி கோளாறு. இல்ல இனி ஒன்னும் பேச வேண்டாம், மோம் சொல்லுங்கன்னு சொல்லப்பட்டுருங்கோ. அதைத்தான் சொன்னேன் நான். சொல்லுங்க உண்டு. ஆனா கழிப்பேர் அப்படி பண்ண சொல்ல வேண்டாம். நீங்க இல்ல அதுதான் இன்றைக்கு பின்னேரம் நான் வேலையால வந்து புள்ளி போடுவேன் தானே. அதுல பாக்க வந்து அதுதான். அப்ப ஒண்ணுமே செய்ய கோளாறு, லோஜனிக் ஆர்வ கோளாறு.
அதுதான் ஒன்றுமே செய்ய முடியாது. திரும்பி சொல்லுங்கன்னு சொன்னா சொல்லுங்க, அது ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் அப்படி சொல்லி எனக்கும் புள்ளிய எடுத்த பிறகும் நானும் கவலைப்படுறேன் பாணி. எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து இணைகிறார்கள், அந்த புள்ளியே வீணாக்குறார்களே என்று சொல்லி அதை ஒன்றும் செய்ய முடியாது. சரி, மிகுந்த மிகுந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொழில்நுட்பத்தில் உதவி புரிந்த வாணிமோகனுக்கு நன்றியினை தெரிவித்து வேகமாக இன்னும் ஒரு 4 வாரங்களை கடக்கலாம் என்று இருக்கிறோம். பார்ப்போம். இறுதியான அடுத்த மாதத்தில் மட்டும் ஒரு அந்த வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் எனக்கு ஒரு திங்கட்கிழமையோ செவ்வாய்க்கிழமைக்கு மாற்றி தந்தால், மற்றவர்கள் ஒட்டு தந்தால் சரி. மிக மிக நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும், தொழில்நுட்பத்தில் உதவி புரிந்த வாணிமோகனுக்கும், களப்படுத்து வளமாக்கும் அதிபர் அவர்களுக்கும், அருண்குமாருக்கும் நன்றியை தெரிவித்து மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நன்றியுடன் விடைபெற்றுக் கொள்வேன். யார் சிவமணி அவர்கள் வெள்ளிக்கிழமையில இந்த வாரத்துக்கு வரையில அவருக்கு நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமை வேலை போல. ஓகே, சரி, நன்றி நன்றி அனைவருக்கும் மீண்டும் நன்றி. மீண்டும் இணைந்து கொள்கிறேன் வாணி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது கேள்வி கணைகள் தொகுப்போடு செல்வி நித்யானந்தன் அவர்கள். வரும் வெள்ளிக்கிழமை கேள்வி சரம் இடம்பெறுகின்றது, செவ்வாய்க்கிழமை அறிவு களஞ்சியம் இடம்பெறுகின்றது. வரும் வாரம் மட்டும். திங்கக்கிழமை தானே சிவதரிசி, வெள்ளிக்கிழமை எந்த நிகழ்ச்சி இல்ல. கேள்வி கணை கேள்வி சரம் திங்கக்கிழமை இடம்பெறும். அதான் சொன்னான் இப்ப. வெள்ளிக்கிழமை மாறி சொல்லி திங்கள் கேள்வி சரம், செவ்வாய் அறிவு களஞ்சியம். நீங்கள் வெள்ளிக்கிழமை மாத்தியா சொன்ன, சாரி. ஓகே, வரும் திங்கட்கிழமை நிகழ்ச்சிக்கு பதிலாக கேள்விச்சரம். அடுத்த நாள் அறிவு களஞ்சியம் இடம்பெறும். வரும் வெள்ளி உங்கள் நிகழ்வு. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் வாணியக்கா. நானும் விடைபெற்றுக் கொள்கிறேன்.